ஈரானுடனான போர் நிறுத்தத்துக்கு கால அவகாசம் இல்லை, ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல்களை கைப்பற்றும் காணொலியை வெளியிட்ட ஈரான். ஈரான் பாராளுமன்றத்தில் அதிரடி மசோதா, நிரந்தரமாக மூடப்படும் ஹோர்முஸ் நீரிணை. ஈரான் மீதான அமெரிக்க முற்றுகை தீவிரம், 20 நாட்களில் திசை திருப்பப்பட்ட 48 வணிக கப்பல்கள். ஈரான் போர் எதிரொலி, அமெரிக்காவில் இழுத்து மூடப்பட்ட விமான நிறுவனம். ஈரானில் குண்டுவெடிப்பு, 14 புரட்சிகர காவலர்கள் பலி. மீண்டும் ஈரானில் இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். மீண்டும் வெடிக்கப் போகும் ஈரான் அமெரிக்க யுத்தம். ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகம் மீது உக்ரைன் தாக்குதல், அவசர நிலை பிரகடனம். மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் தீர்மானம் அமெரிக்காவின் கைகளில், ஈரான் வெளிப்படை. ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக ஆஸ்திரேலிய கப்பல்கள் எக்காலத்திலும் பயணிப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் பாராளுமன்ற துணை சபாநாயகர் ஹமிஸ் எத்ரா ஹாஜி பாபேய் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு சர்வதேச கடல்வழி போக்குவரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மசோதாவின்படி எதிரி நாடுகள் என வகைப்படுத்தப்பட்ட நாடுகளின் கப்பல்களை ஈரானுக்குரிய போர்க்கால இழப்பீடுகளை வழங்காத வரை இந்த நீர்நிலை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். அத்தோடு இந்த புதிய சட்ட விதிகளின் கீழ் புற நாடுகளின் வணிக கப்பல்களும் ஈரானிடம் முறையான முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் பெற்ற பின்னரே இக்கடல் பாதையை கடக்க முடியும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து ஒருபோதும் போருக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு திரும்பாது என ஹாஜி பாபேத் எச்சரித்துள்ளார். இதன் மூலம் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி விநியோக பாதையான ஹோர்முஸ் நீர்நிலையின் மீதான தனது முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்ட ஈரான் முயற்சிப்பது தெளிவாக புரிகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரானிய துறைமுகங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகையின் ஒரு பகுதியாக கடந்த 20 நாட்களில் 48 வணிக கப்பல்கள் திசை திருப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க மத்திய கட்டளையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னதாக 44 கப்பல்கள் திசை திருப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது அந்த எண்ணிக்கை மேலும் 4 அதிகரித்து 48 உயர்ந்துள்ளது. முற்றுகை விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக ஈரானுக்கான விநியோக சங்கிலியை முடக்குவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்கோம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய போரினால் ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏப்ரல் 13 முதல் ஈரான் செல்லும் கடல்வழி பாதைகளை இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில நாட்களில் இந்த முற்றுகை தொடங்கப்பட்டது. இந்த விவகாரம் ராஜேந்திர ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த தொடர் நடவடிக்கைகள் ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைகள் தாங்கள் இடைமறித்த MSC மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனத்தின் 2 கப்பல்களை கைப்பற்றும் காட்சிகளை வெளியிட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றதுடன் கப்பல்கள் IRGC-யால் கடலில் தாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. 6673 TEU கொள்ளளவு கொண்ட எபெமிடோன்ஸ் மற்றும் 11600 கொள்ளளவு கொண்ட MSC பிரான்செஸ்கோ ஆகிய 2 கப்பல்களும் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தாக்குதல்களை கால வரையறையின்றி நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்த ஒரு நாள் கழித்து ஈரான் ஹோர்முஸில் 2 கப்பல்களை கைப்பற்றி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையின் மீதான தனது பிடியை இறுக்கியுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் காலாவதியாக இருந்த 2 வார கால போர் நிறுத்தத்தின் நிலை தெளிவாக தெரியவில்லை. மீண்டும் வன்முறையை தூண்டுவதாக அச்சுறுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்ட ட்ரம்ப் 2 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் முன்மொழிவு குறித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை விவாதிக்கும் வரை அமெரிக்கா போர் நிறுத்தத்தை நீடிக்கும் என செவ்வாயன்று ஒருதலைபட்சமான அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு தாங்கள் ஒப்புக்கொண்டதாக ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து கால அவகாசம் எதுவும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொகுப்பாளர் மார்டா மெக்லமிடம் கூறியதாக ஃபோக்ஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர தனக்கு அவசரம் இல்லை என்றும் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை விரும்புவதாக தொலைபேசி அழைப்பில் ட்ரம்ப் மெக்லமிடம் புதன்கிழமை என்று கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லிபிட்டும் புதன்கிழமை அன்று பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஈரானியர்கள் தங்கள் வசமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டுமென கோரி ட்ரம்ப் தனது சிவப்பு கோடுகளை மிகவும் தெளிவாக தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் ஈரானிய ஆட்சியிடமிருந்து பதிலுக்காக வாஷிங்டன் காத்திருக்கிறது என அவர்களால் இன்னும் ஒருமித்த செய்தியை அனுப்ப முடியவில்லை. அதனால் தான் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிக்க முடிவு செய்தார் என
லுவிட் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஈரானுடன் சமீபத்தில் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் என அமெரிக்கா இஸ்ரேலிடம் கூறியதாக இஸ்ரேலிய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மோதல் மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது என ஈரானின் ஆயுதப்படைகள் எச்சரித்துள்ளது. எந்தவொரு ஒப்பந்தங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் வாஷிங்டன் உறுதியுடன் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அவை தெரிவித்துள்ளது. பிராஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் மூத்த இராணுவ அதிகாரி முகமது யாஃபர் அசாதி அமெரிக்க அதிகாரிகளின் சமீபத்திய நடவடிக்கைகளும் அறிக்கைகளும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு அவர்கள் உறுதியுடன் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறினார். அமெரிக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகளும் அறிக்கைகளும் முதன்மையான ஊடகங்களால் தூண்டப்பட்டவை. முதலாவதாக எண்ணெய் விலையில் ஏற்படும் வீழ்ச்சியை தடுப்பதையும், இரண்டாவதாக தங்கள் உருவாக்கிய குழப்பத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதையும் நோக்கமாக கொண்டவை என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களிடமிருந்து வரும் எந்தவொரு புதிய சாகசங்களும் அல்லது முட்டாள்தனத்துக்கும் ஈரான் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி இருவரை ஈரான் தூக்கிலிட்டு தண்டனை நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகள் இணைந்து கடந்த வருடம் அணு ஆயுதம் செறிவூட்டும் நிலை தொடர்பாக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது நடத்தப்பட்டது. இந்த போரில் இஸ்ரேலுக்கு பலர் உளவாளியாக செயற்பட்டதாக ஈரான் சந்தேகித்து அதன் அடிப்படையில் பலரை கைது செய்து தண்டித்து வருகிறது. அந்த வகையில் உளவு பார்த்ததாக ஜாகூப் கரிம்போர் மற்றும் நாசார் பெக்ராஸ் ஆகியோருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. யாக்கோப் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை அமைப்புக்கு முக்கியமான தகவலை அனுப்பியதாக ஈரான் குற்றம் சாட்டியது. பெக்சாதே அரசாங்கம் மற்றும் மத தலைவர்கள் குறித்தும் நடாட்ஸ் அணுசக்தி திட்டம் இருக்கும் இடம் குறித்தும் தகவல் அனுப்பியதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் உச்ச நீதிமன்றம் இருவரின் தண்டனையை உறுதி செய்த நிலையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதா அல்லது மீண்டும் நேரடி போருக்கு திரும்புவதா என்பதை நிர்வாகம்தான் முடிவு செய்ய வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் ஹாரிபாடி இது குறித்து அந்நாட்டு தூதர்களிடம் நேற்று கருத்து வெளியிட்டார். மேலும் அவரின் கருத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இப்போது ராஜதந்திர பாதையை தேர்ந்தெடுப்பதா அல்லது மோதல் போக்கை தொடர்வதா என்பதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அமெரிக்காவின் கைகளில் உள்ளது. தனது தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கத்தில் ஈரான் இரண்டு வழிகளிலும் தயாராக உள்ளது என தெரிவித்தார். அதே நேரத்தில் ஈரானிய இராணுவத்தின் மத்திய கட்டளையகத்தின் மூத்த அதிகாரியான முகமது ஜாபர் அசாதி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். இதன்படி அமெரிக்கா எந்த வாக்குறுதிகளையும் அல்லது ஒப்பந்தங்களுக்கோ கட்டுப்படவில்லை என்பதை ஆதாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வடமேற்கில் உள்ள ஜன்ஜான் மாகாணத்தில் சமீபத்திய அமெரிக்க-இஸ்ரேலிய போரின் போது ஏவப்பட்ட வெடிக்காத குண்டு துண்டுகள் ஒரு துப்புரவு நடவடிக்கையின் போது வெடித்ததில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் கொல்லப்பட்டனர். யான்ஜான் IRGC வெளியிடப்பட்ட முற்றுகையின்படி இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்ந்துள்ளது. இருவர் காயமடைந்துள்ளனர். படையினர் குழுக்கள் விவசாய நிலங்கள் மற்றும் 1200 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவை மாசுபடுத்தி இருந்த கொத்து குண்டுகள் மற்றும் அதுபோன்ற வெடிப்பொருட்களை செயலக்க செய்து கொண்டிருந்ததாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒப்பந்தங்களின் கீழ் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பல அபாயகரமானதாக இருக்கும் வெடிக்காத துண்டுகளை அடிக்கடி விட்டுச் செல்கின்றது. இந்த கருவிகளில் பல அதிக உணர்திறன் கொண்டவையாகவும் 3 மீட்டர் வரை ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை கண்டறிந்து மிகவும் அபாயகரமானது என அந்த அறிக்கை கூறியுள்ளது. வெடிக்காத குண்டுகள் வெடித்ததில் யன்ஜான் IRGCயின் 14 உறுப்பினர்கள் உயிரிழந்ததாக அது தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி ஏப்ரல் 7 அன்று அமெரிக்க-இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதிலிருந்து சிறப்பு படைகள் 15,000க்கும் மேற்பட்ட வெடிக்காத வெடிகுண்டுகளை அகற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் போர் 2 மாதமாக நீடித்து வரும் நிலையில் விமான எரிபொருள் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதனை சமாளிக்க முடியாமல் பலவிதமான நிறுவனங்கள் தடுமாறுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்பிரிட் ஏர்லைன் நிறுவனம் மே 2ஆம் தேதியுடன் தனது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. ஸ்பிரிட் ஏர்லைன் நிறுவனம் மூடப்படுவதால் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வேலைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஸ்பிரிட் நிறுவனத்தை காப்பாற்ற ஜனாதிபதியிடம் $500 மில்லியன் நிதியுதவி வழங்க முன்மொழிந்தார். ஆனால் அவருடைய ஆலோசகர்கள் குடியரசுக் கட்சியினர் கடும் எதிர்ப்பால் அது நிறைவேறவில்லை. ஈரான் போரால் பாதிக்கப்பட்டு மூடப்பட்ட முதல் விமான நிறுவனம் இதுவாகும். அமெரிக்காவின் மலிவு கட்டண விமான சேவை நிறுவனங்களில் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போர் 5வது ஆண்டாக தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான டுவாப்ஸ் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் மீண்டும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு டுவாப்ஸ் துறைமுகம் இலக்கு வைக்கப்படுவது இது 4வது முறையாகும். இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் எரிசக்தி உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் இப்பகுதியில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது.
கடல் மட்டத்தில் எண்ணெய் கசிவுகள் ஏற்படுவதால் இப்பகுதியில் உள்ள கடற்கரைகள் மாசடைந்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். டுவாப்ஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை ஓரங்களில் கசிந்துள்ள சுமார் 13,300 கனமீட்டர் எரிபொருள் மற்றும் மாசுபட்ட எண்ணெய் அகற்றும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். வான்வழி தாக்குதல்கள் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குழாய் நீரை குடிக்க வேண்டாம் என்றும் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்துமாறு உள்ளூர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது.